தொல்காப்பியம். இது ஒரு மொழியோட முழு உடற்கூறியல்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். இது வெறும் புத்தகம் இல்ல. இது உலகத்திலே ரொம்ப பழமையான உயிருள்ள ஒரு மொழியோட வரைபடம். ஒரு மொழியோட முழு உடற்கூறியலையும் எப்படி ஒரு வரைபடமா மாத்த முடியும் யோசிச்சிருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான வருஷமா தமிழுக்கு இதற்கான பதில் தொல்காப்பியம் தான். வாங்க, அதோட 3 முக்கிய அமைப்புகள் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். தமிழ் இலக்கணத்தோட 3 தூண்கள்: எழுத்து, அதாவது ஒலிகள்; சொல், அதாவது வார்த்தைகள்; அப்புறம் பொருள், வாழ்க்கையோட அர்த்தம். முதல்ல எழுத்து. இதுதான் மொழியோட எலும்புக்கூடு. ஒலிகளோட அடிப்படை கட்டமைப்பே இதுதான். அடுத்து சொல். இது மொழியோட தச மாதிரி. வார்த்தைகளை இணைச்சு மொழிக்கு இயக்கத்தையும் சக்தியையும் கொடுக்குது. கடைசியா பொருள். இது மொழியோட ஆன்மா. இது வெறும் இலக்கணம் மட்டும் இல்ல, வாழ்க்கை முறையே சொல்லிக் கொடுக்குது. இந்த முழு அமைப்பும் மொத்தம் 941 சூத்திரங்கள், அதாவது விதிகளால் ஆனது. பிரம்மாண்டமா இருக்குல்ல? இவ்வளவு சிக்கலான ஒரு வரைபடத்தை புரிஞ்சுக்க, அதை விளக்க திறமையான ஆட்கள் தேவைப்பட்டாங்க. பல நூற்றாண்டுகளா உரையாசிரியர்கள் தங்கள் வாழ்க்கையே இதை புரிஞ்சுக்க அர்ப்பணிச்சாங்க. இளம் பூரணர், சைனாவரையர், நச்சினார்க்கினியர், பேராசிரியர், இவங்க தான் அந்த நூலோட பாதுகாவலர்கள். அவங்க உழைப்பு எவ்வளவு ஆழம்னு பாருங்க. ஒருத்தர் மட்டுமே முதல் பகுதியில 623 விதிகளை ஆராய்ஞ்சிருக்கார். இவங்களோட உழைப்பு மட்டும் இல்லைன்னா இந்த அறிவு காலப்போக்குல அழிஞ்சு போயிருக்கும். அதனாலதான் தொல்காப்பியம் வெறும் ஒரு வரலாற்று புத்தகம் இல்ல, அது ஒரு உயிருள்ள அடித்தளம். அந்த பழங்கால விதிகள் தான் இன்னைக்கு நாம பேசுற உயிருள்ள தமிழ் ஆளுது. எழுத்து வர்றதுக்கு முன்னாடியே மொழி இருந்துச்சு. இலக்கணம் தான் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குது.